ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஸ்வரபதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு. இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ரம். அதுவும் இப்போதான்யா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார். உடனே வக்ரம் அடைகிறார். உடனே 18/10 தான் வந்தார். 11/11/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்ரம் அடைகிறார். அதே இடத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சம் அடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட 26 நாட்கள். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போகிறார். குரு பகவான் அப்படிங்கும்போதே தனக்காரகன், புத்திரக்காரகன். ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம், சுப கிரகம். இந்த சுப கிரகம் வக்ரமடைகிறார் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது. இந்த பார்வை அப்படிங்கும்போதே 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர ராசியையும் 9ஆம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வக்ரம் அப்படின்னா என்ன? அதிசாரம் அப்படிங்கிறது வேகமாக முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. வக்ரம் அப்படிங்கிறது அப்போ பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்படின்னா இதில் என்னென்னா ஒரு மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது. இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு எப்போ சூரிய பகவான் வராரோ அப்போ தான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். கிட்டத்தட்ட 11/11/2025 விருச்சிக ராசிக்கு வர காலகட்டம் தான் அவர். அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி 9ஆம் இடம். அதே சமயம் இங்கேருந்து எண்ணி வந்தீங்க 5ஆம் இடம். 5, 6, 7, 8 அந்த வகையில் வரும்போது 9ஆம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைவர். முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டே இருக்கோம். பஸ்ஸு செம ஸ்பீடு, நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டுருக்கு. பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது. 2 பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்கள், நம்ம பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். 2 ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு, 2 அது தான். ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 2மே மாயை தான், 2ம் ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. இதுதாங்க எக்ஸாம்பிள். அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை. அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது. நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு, அவ்வளோதான். எல்லாமே அதே தான். ஆனால் இந்த வக்ரம்ங்கிறது ஒரு மாயை, பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை. அந்த மாதிரி அப்போ பலன்கள் மாறாது. வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும். ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன், வக்ரம் அது ஒரு பலன், வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன். சாதாரணமாக ஒரு பயிற்சி, இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார், அது ஒரு பலன். ஆனால் அதே மிதுன ராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது, அது ஒரு பலன். இந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைகிறது அது ஒரு பலன். அந்த கடகராசிலேருந்து வக்ரம் அடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன். அதே மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்ரம், அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு. அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்ர கதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார்.
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 நிமிஷம் அப்படின்னாலும் இந்த 10 நிமிஷமும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதே சமயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் அதிசார வக்ரம். அதிசாரமாக கடகராசிக்கு உச்சமடைந்து உங்களுக்கு சில மாற்றங்களை அற்புதமாக கொடுத்தார் ஜீவனத்தில். இல்லைன்னா சொல்லவே முடியாது. தயவுசெய்தும் நீங்கள் பண்ணின தப்புக்கு தான் நீங்கள் இப்போ சில விஷயங்களில் மாட்டின்னு முழிக்கிறீங்க. என்ன தப்புன்னு நான் சொல்லட்டுமா? நான் இங்கேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். கடன் வாங்கிட்டு மாட்டின்னு முழிக்கிறீங்க. அனாவசியமாக கடன், சந்தோஷத்துக்காக கடன் வாங்கிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. அதெல்லாம் கடவுள் மேலேயும் நம்ம ஜாதக கட்டம் மேலேயும் போட்டு திணிச்சிருந்தா அது என்ன அர்த்தம்? நீங்கள் பண்ண தப்பு. ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து ஜீவனத்தில் ஒரு விருத்தியை கொடுத்தார், ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு கௌரவத்தை கொடுத்தார். நீங்கள் எந்த தொழில் பண்ணினாலும் ஒரு கௌரவத்தை கொடுத்தார். உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருந்தது, நல்ல ஒரு இது. அந்த இடத்துல அவர் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைகிறது நல்லது தான். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம். வக்கரம் அடைகிறது நல்லது. சிவகிரகம் நல்ல நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுவார். அதே சமயம் உங்களுக்கு பகை கிரகம் அப்படிங்கும்போது உங்கள் ராசிநாதனுக்கு அவர் வக்கரம் அடைகிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், திருப்பத்தை கொடுக்கும், கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. துலாம் ராசி என்பவர்கள் ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்கீங்க. கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கடன்கள், இந்த கடன் அடையணும் அப்படின்னா என்ன? சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருங்க, ரொம்ப அற்புதமாக கடன் அடையும். ருண விமோச்சன ஸ்லோகம் சொல்லுங்க, நரசிம்மர் ஸ்லோகம், அற்புதமாக முடியும், உங்களுக்கு கடன்லாம் குறையும். சரி, இப்போ இந்த ஜீவனஸ்தானத்தில் வக்கரம் அடைந்த குரு பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அற்புதமான ஒரு உயர்வினை பெற்று தருவார், ஒரு பரிசினை பெற்று தருவார். தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொடுப்பார். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு மரியாதை இருக்கும், சமூகத்தில் ஒரு மரியாதை இருக்கும், அந்தஸ்து உயரும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். வருமானம் சேரும், நிறைய வருமானம் வரும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இருந்தாலும் இவர் இந்த குரு பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி, பகைருண ரோகாதிபதி, 3, 6 குடைய அதிபதி. உத்தியோகம் சொல்லிட்டேன் நான், கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பெரிய ஒரு உயர்வு இருக்குது, ஒரு கிஃப்ட்டு காத்திருக்கு. அதேமாரி கடன் சுமை குறையுங்க. உங்கள் முயற்சிகளின் மூலமாக கடன் சுமை குறையும். முயற்சி எடுங்க. லேசியாக வீட்டில் உட்காந்து இருந்துட்டு நான் முயற்சி எடுத்தேன், மனசில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா முயற்சி எடுங்க, வெற்றி கிடைக்கும், கடன் சுமை குறையும், எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப அற்புதம். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் பார்வையை, ரொம்ப விசேஷம். ரொம்ப தனவரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலே ரொம்ப விசேஷம். குரு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் பார்த்தாலே விசேஷம். தனவரவு, மனுஷனுக்கு தனம், காசு தானங்க. அதுவும் தனக்காரகன், வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். தனவரவு தாராளமாக வரும். குடும்பத்தில் ஒரு மரியாதை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரா? சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் நிறைய ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு யோகம். ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம், அதெல்லாம் பலிக்கும். அதேமாதிரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நேரத்தில் எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அற்புதமாக இருக்கும். அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட பகைரோன ரோகஸ்தானத்தை பார்க்குறார்.
பகைருண ரோகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வந்ததுலேருந்தே கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. அடி போடா தூள் கலப்பி போயிட்டே இருப்பணும்னு நினச்சிருந்தீங்க. அவர் கொஞ்சம் வக்கரகதியானன்னா நீங்களும் கொஞ்சம் சொணங்கிட்டீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம். அதில் அவர் இதானோன்னா வக்கரம் அடைஞ்சோன்னா நீங்களும் அப்படியே சொணங்கிட்டீங்க. இப்போ குரு பார்த்தோன்னா உடனே மறுபடியும் வீறு கொண்டு எழுதிட்டீங்க. ரைட். இப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களது முயற்சிகள் உத்தியோகத்தில் சாதகமாகும், தொழில் வியாபாரத்தில் சாதகமாகும், நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். பிரமாதமான ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பரிகாரமாக என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணணும். குரு பகவான் வழிபாடு பண்ணணும். மஞ்சள் வஸ்திரம், அதுமாதிரி நெய் தீபம், வியாழக்கிழமை குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குதா இல்லையா பாருங்கள். ஓம் ரிஷபத்வஜாய் வித்மேகி குணிகஸ்தா எதிமிகி தன்னோ ப்ரஹஸ்பதி பிரச்சோதயாத் சொல்லுங்க. ரொம்ப அற்புதம். அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுங்க. பண விஷயம் பற்றி மட்டும் கவலைப்படாமல் போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வரவு கிடைக்கும். வரணும்னு நினச்சிங்கன்னா வராது, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, வரும். அந்தமாரி சில மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுங்கள். வியாழக்கிழமை குரு மகானுக்கு மஞ்சள் வஸ்திரம், அதே சமயம் நெய் தீபம் போட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க. சரியா? ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்கள் சகாயாதிபதியும் பகைருண ரோகாதிபதியுமான குரு பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.